ஏராளம். ஆனால் 2 நாள் இடைவெளியில் இந்த கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்தக்கூடிய அமைப்பு எது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதனால் அவர்களுக்கு நம் மீது வருத்தம், நம் மீது கோபம், நம் மீது காழ்ப்பு, நம் மீது கசப்பு, நம் மீது வெறுப்பு. அதனால் கண்ட மாதிரி நம் மீது வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறார்கள். நம்முடைய தலைவர் மீது அள்ளி தெளிக்கிறார்கள், வசைபாடுகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், பாஜக இங்கே வலிமை பெற்றால், சங் பரிவார் கும்பலின் கொட்டம் இங்கே தலைவிரித்தாடினால் யாருக்கு பாதிப்பு என்றால் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் பாதிப்பு. ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் பாதிப்பு. அது தெரியாமல் அவர்கள் அந்த அமைப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி விபி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மண்டல் குழு பரிந்துரை எதிர்த்தவர்கள் ஓபிசி சமூகத்தை பயன்படுத்தினார்களோ, அதனால் பாபர் மசூதி என்கின்ற ஒரு மசூதியை இடித்து அன்றைக்கு வெறும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு இருந்தது. இன்றைக்கு 15 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வலிமை பெற்றார்களோ, தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு மதுரையை அவர்கள் ஒரு களமாக பயன்படுத்த துணிந்து விட்டார்கள். அதற்கு திருப்பரங்குன்றத்தை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய தலைவர் சொன்னார், இது அயோத்தி அல்ல, மதுரை மண், விடுதலை சிறுத்தைகள் களமாடக்கூடிய மண். உங்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய தடையாக விடுதலை சிறுத்தைகள் இருப்போம் என்று மதுரை ஆர்ப்பாட்டத்திலே நம்முடைய தலைவர் முழங்கினார். இன்றைக்கு பல்வேறு குழுக்களை அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள்.